கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/2/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரம் இவரை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளைக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக மகிமை உண்டாகட்டும். கையிட்டு செய்கிற சகலத்திலுமே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. நிறைவு இவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை தரட்டும் அப்பா. நீதிமொழிகள் 10:22 படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கிருபையும் தருவீராக. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அந்த தகப்பனே, 11/2/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை வருகிறேன். தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டமப்பா. உம்முடைய அன்பின் பிரசனத்தினால தேசத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கிருபையினாலே சமாதானமும் சந்தோஷமும் தேசத்துல இருக்கட்டும். எங்களுக்காக அடித்த நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஒப்புக் கொடுப்பேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.